Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1169 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த அவரெஸ்ட் கோட்டையை காட்டுறாங்க. அங்க லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான், எங்கடா அந்த லோக்கியோட சாவி இருக்குதுன்னு. அதே நேரம் இங்க நமி இருக்காளே, புதையலு 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 புதையலு, எங்கயாச்சும் புதைச்சு வைக்க மாட்டீங்களாடா, ஏன்டா இப்படி உயிரை வாங்குறீங்க அப்படின்ட்டு அவன் ஒரு சைடு அங்க அங்கன்னு ஓடிட்டு இருப்பான். ஜோரோ அவன் பாட்டுக்கு அவன் ஒரு சைடு போயிட்டு இருப்பான். அவனும் சாவியை தான் தேடிட்டு இருக்கான். இப்படி இவங்களோட கோட்டைக்குள்ள ஒரே அக்கப்போரு. ஆனா ஜோரோ தெளிவா ஒன்னு சொல்லிடுவான், இதே மாதிரி இவங்க மொத்த இடத்தையும் தேடணும்னா ரொம்ப கஷ்டம், அதுக்கு வாய்ப்பே இல்ல, ரொம்ப நேரம் ஆகும், ஏன்னா ரொம்ப பெரிய இடம் இல்ல, காலையில இருந்து இங்கதான் இருக்காங்க, இன்ன வரைக்கும் ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. சரி, அங்க காட்ஸுங்க இருந்தானுங்கல்ல, அவனுக்காச்சும் ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டா அவனுக்கும் ஒன்னும் தெரியல. இத பத்தி தெரிஞ்ச ஆளுன்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒரே ஒருத்தர் தான், அந்த சீஃப் ஜருல்னு ஒருத்தர் இருந்தாரு, பெரிய தாடி வச்சுட்டு மண்டையில கத்திய சுருகிக்கிட்டு. அவருக்கு தான் தெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு ரோடோ சொல்லுவான். நம்ம ஆளுகளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல, அடையாளம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓ அவரா, அவர்கிட்ட கேட்டா தெரியுமான்னு கேட்டா அவருக்கு மட்டும் இல்ல, இன்னும் வயசான சில எல்டர்ஸ் கிட்ட கேட்டா கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இருக்குதுமா. சரி, இப்ப அவங்க கிட்டயே போய் கேட்டா சொல்லுவாங்களான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா லோக்கி என்ன சாதாரண ஆளா, அவனை ஃப்ரீயா ஒன்னு சொன்னா எப்படி ஒத்துக்குவாங்க? சொல்ல போனா அது ஒரு பெரிய கிரைம். அப்ப ஜோரோ இருந்துட்டு நாங்களே அவனை விட மாட்டோம் அப்படின்னு லூஃபி ரொம்ப டஃபா இருக்க ஜோரோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சாவியை தேடி போவான். இங்க நமி பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவா, ஏன்னா ரொம்ப நேரமா தேடி ஒரு குண்டுமணி தங்கம் கூட கிடைக்கல, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒண்ணுமே இல்லையேன்னு புலம்பிக்கிட்டே போனவ திடீர்னு என்னத்தையோ பார்த்துட்டு ஷாக் ஆகி எல்லாத்தையும் கூப்பிடுவா. என்ன அதுன்னு அடிச்சு புடிச்சு போய் பார்த்தா அது ரெட் கார்பெட். அதை பார்த்துட்டு ரோடோ பயலே ஷாக் ஆவான், ஏன்னா அதுதான் நோபல்டிக்கு கொடுக்குற மரியாதைம்பாங்க. அப்படின்னா இங்க தான் த்ரோன் ரூம் இருக்கும் அப்படிமா. எல்லாரும் போய் பார்த்துட்டு ஷாக்ல இருப்பாங்க. பார்த்தா அங்கதான் சிம்மாசனம் இருக்குது. லூஃபி பையன் சும்மா இல்லாம நான் போய் கிட்டக்க பார்க்க போறேன்னு நமி வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல அவன் பாட்டுக்கு அடிச்சு பிச்சுக்கிட்டு அந்த த்ரோனை நோக்கி ஓடுவான். அந்த சேர் பாத்தீங்கன்னா செம்ம பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்த சுத்தி காட்டுவாங்க. ஏகப்பட்ட டேமேஜஸ். அங்க அமைச்சர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க சேர் எல்லாம் உடஞ்சு கிடக்கும். அது மட்டும் இல்லாம சீலிங்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். அங்க ஏதோ பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குதுன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல. அப்ப அந்த ரோடோ போய் அங்க ஒரு ஸ்டேஞ்சான மார்க்கை பார்த்துட்டு ஷாக் ஆவான். என்ன மார்க் என்னன்னு கேட்டு அவங்களும் பார்க்கணும் பாங்க. நம்ம ஆளுங்க நின்றுட்டு இருக்க இடத்துல இருந்து பார்த்தா அது ஒண்ணும் தெரியாது, அதனால கையில ஏறுங்கன்னு சொல்லி அலேக்கா ஏத்தி தூக்கி காட்டுவான். பார்த்துட்டு அம்புட்டு பேத்துக்குமே ஷாக்கா இருக்கும். அட வேற ஒண்ணும் இல்ல, அவங்க ரெண்டு பேரும் டெலிபோர்ட் ஆகி வந்தப்போ அந்த இடத்துல ஒரு மார்க் விழுந்துச்சுல்ல, அதே மார்க் தான். நமிக்கு இத பார்க்கும் போதே மேஜிக் சர்க்கிள்னு தெளிவா தெரியுது. அப்படின்னா என்னன்னு கேட்டா சில கண்ட்ரீஸ்ல டீமன்ஸ் எல்லாத்தையுமே சமன் பண்றதுக்காக இப்படித்தான் டிராயிங் எல்லாம் வரைஞ்சு ரிச்சுவல் பண்ணுவாங்களாமா. இப்படி எல்லாம் சொன்னா என்ன பண்ணும், பதறணும். ஆனா லூஃபி அப்படின்னா நம்ம டீமன்ஸ் இங்க கொண்டு வரலாமான்னு ஆர்வமா கேட்பான். இவனோட தலைவலின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, ஓய் டீமன்ஸே எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருக்கீங்களா, இருந்தா வெளியில வாங்க, என்னைய பார்க்காம போனீங்க வெளுத்து புடுவேன் வெளுத்தும்பான். இப்படி எல்லாம் கூப்பிட்டா எப்படிடா வெளியே வரும்னு நம்பி வண்டையா திட்டிட்டு இருப்பான். ரோடுக்கு என்ன பீதினா இப்படி ஒரு சிம்பிள் எதுக்கு இந்த த்ரோன் ரூம்ல திடீர்னு வந்துச்சு, ஏதோ கிரீப்பியா தானே இருக்குது. லூஃபியுமே அதை குறுன்னு பார்த்துட்டு இத நானும் எங்கேயோ ரீசெண்டா பார்த்த மாதிரியே எனக்கு தோணுது, எங்க என்னன்னு சொல்லிட்டு வைத்த கலக்கின மாதிரியே அங்கிட்டும் இங்கிட்டும் நெளிஞ்சுக்கிட்டே யோசிப்பான். ஆனா கடைசி வரைக்கும் ஞாபகம் வந்த மாதிரி தெரியல. பட் அவன் பாட்டுக்கு முக்கிக்கிட்டே இருப்பானா. அந்த டைமுங்கும் போது ஸ்டார் ஹேட் லூஃபி அப்படின்ட்டு அங்க இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் ஷாக்கு. அந்த வாய்ஸ் என்ன சொல்லும்னா, நான் உனக்காண்டி தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வா வான்னு உடனே என்னமோ விருந்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்க, யாரா நீ டீமனா அப்படின்னு கேட்பான். நமி பீதியில ஆய மூடி தொலைடா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, யோ யாரியா நீ, எங்க இருந்தியா பேசிட்டு இருக்கன்னு கேட்பான். ரெஸ்பான்ஸே இல்ல. இந்த ரோடோ பையன் இருந்துட்டு ரொம்ப திட்டாதீங்கய்யா, மேபி செத்து போன ஆளு ஏதாச்சும் வெஞ்சன்ஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்க போறான், அப்புறம் நம்மளை வச்சு செஞ்சிருவான், நேக்கு பீதியா இருக்கேன்னு நடுங்குவானா. அப்ப அந்த வாய்ஸ் நான் உன்னை பார்க்கணும்னு சொல்லுமா. உடனே அங்கேயே முட்டி போட்டு சாந்தி அடைஞ்சிரு, செத்து தொலை, வராதேம்பா. செத்த வந்தாண்டா பேசிட்டு இருக்கான்னு பீதியில இருக்க. மறுபடியும் அவன் எப்பறான் சாவான், லூசு பையலன்னு திட்டுவா. ஐயோ நான் எதுவுமே பண்ணலைங்க, என் பாட்டுக்கு தின்னுகிட்டு தூக்கிட்டு இருந்தவனை கூப்பிட்டு வந்தது இவங்க தாங்க, மன்னிச்சிருங்க தெரியாம வந்துட்டேன்னு புலம்பிட்டு இருப்பான். இங்க நம்ம ஆளுங்க ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு வெளியவான்னு கூப்பிட்டு இருப்பாங்க. ரோடோக்கு டீமன் ஏதாச்சும் வந்துருச்சோன்னு பீதி. இந்த கோட்டையே சாபம் நிறைஞ்ச கோட்டை, இனி இதுக்கப்புறம் இங்க இருந்தோம்னா நம்ம உசுருக்கு தான் ஆபத்து, சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு நம்ம ஆளுகளை தூக்கிட்டு அங்க இருந்து வேகமா ஓடுவான். நம்ம ஆளுங்க நில்லுன்னு அவங்கிட்ட எவ்வளவோ சொல்லுவாங்க, கேட்கவே மாட்டான், மின்னல் வேகத்துல ஓடுவான். அப்பந்தான் அங்க உள்ளுக்குள்ள இருந்து ஒரு கோடாரி ஒண்ணு சரசரன்னு சுத்திக்கிட்டு வந்து அவன் முன்னாடி இருக்க செவுத்துல அப்படியே சொருகிட்டு நிக்கும். ஆத்தாடின்னு பீதியாகி பின்னாடி விழும்போது நம்ம ஆளுகளும் தெரிச்சிருவாங்க. நமியை தவிர நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் கேஷுவலா வந்து லேண்ட் ஆவானுங்க. அவ கதறிக்கிட்டே விழுவான். ஐயோ அவ்வளவுதான் என் சோழி முடிஞ்சு, ட்ரெஷரா பார்க்காமையே சாகரனேன்னு கதறும் போது லூஃபி வழக்கம் போல புடிச்சு இறக்கி விட்டுருவான். அப்போ ரோடோ நமிகிட்ட வந்து என்னைய மன்னிச்சிருமா, பயத்துல
வயசுல தெரியாம பண்ணிட்டேன்பா. அந்த டைம் நமியே பேயா மாதிரி எனக்கு மரண பயத்தை காமிச்சிட்டு இல்ல உன்னை கொல்லாம விட மாட்டேன்பா. இந்த பேய்க்கு அந்த பேய் எவ்வளவோ பரவாயில்ல, இப்படி வந்து மாட்டிட்டேன்னு அப்படியே முழிச்சுட்டு இருப்பான். சரி இந்த ஆக்ஸ தூக்கி வீசினது யாரு, எங்க இருந்து வந்துச்சுன்னு அப்படியே சுத்தி முத்தி பார்த்தா அங்க இருந்த சிம்மாசனத்துல கை வைக்கிற இடம் இருக்குல்ல, அதுல யாரோ உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சாரி, உட்கார்ந்து சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க. ஏதோ வயசானவர். இவர் தான் போன எபிசோடு அப்படியே கோட்டையை நோக்கி வந்துட்டு இருந்திருப்பாரு. அவரை பார்த்துட்டு ரோடோ பீதி ஆயிருவான். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் பேர் தான் மிஸ்டர் யா. இதுக்கு முன்னாடி பைரட்டா இருந்தவர். அது மட்டும் இல்லாம எல்பேஃப்ல தான் தங்கி இருக்காரு. லூஃபி பார்த்துட்டு யாவான்னு கேட்பான். ஆமா யா, எல்பேஃப்ல இருக்க எல்லாருமே அவர் அப்படித்தான் கூப்பிடுவாங்க. இவர் ஹியூமன் தானே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம ஆளுகளுக்கு டவுட். ரோடோவும் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பான். வேற ஒண்ணும் இல்ல, இந்த கோட்டையில பயங்கரமா ஹாக்கி பவர் ரிலீஸ் ஆனதை அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு. அதனால தான் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வந்தாராமா. ஆனா இப்ப அந்த பவர் இங்க இல்ல, அதுக்கு பதிலா நீங்க தான் இங்க வந்திருக்கீங்க. உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீ ஸ்டார் ஹேட் லூஃபி தானே, கைடோவை கூட தோக்கடிச்சியே. லேண்ட் ஆஃப் ஆனோ சூப்பரான ஊருப்பா. ஒரு நாள் அங்க ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அங்க போய் ரொம்ப நாள் ஆச்சும் பாரு. நீங்களும் அங்க போயிருக்கீங்களான்னு லூஃபி சந்தோஷமா கேட்பான். சரி நீங்க எப்படியும் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்களே, அங்க ரிப்ளைங்கிற டீச்சரை மீட் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஆமாம்பாங்க. ஏன் அவங்கள கேட்கறாருன்னு பார்த்தா அப்புறம் தான் ரோடோ சொல்லுவான் அவங்களோட ஹஸ்பண்டே இவரு தானாமா. ஒன்னு லூஃபி, அப்ப அந்த அராத்து பயலோட அப்பாவா நீங்கம்மா? அதான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க நம்ம ஆளுகளை கட்ட கத்திய வச்சு அட்டாக் பண்றேன்னு காமெடி பண்ணிட்டு இருந்தால அந்த பயதான். ஓ அராத்து பயலா அப்படின்னு கேட்டுட்டு நல்லா இருக்குப்பான்னு சொல்லி சிரிப்பாரு. அந்த கோலன் பய தான் சொன்னானே அவங்க அப்பா ஒரு ஹியூமன், இவரை தான் சொல்லியிருக்கான். அவர் என்ன சொல்லுவாருன்னா அவனுக்கு என்னதான் நான் அப்பாவா இருந்தாலும் அவன் பாடியில ஓடுறது திக்கான ஜெயண்ட் பிளட், அதனாலேயே என்னால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது பாரு. இதுல பெரிய காமெடி என்னன்னா அந்த குட்டி பையனுக்கு இப்பவே வயசு 20, ரிப்ளேக்கு வயசு 80. இவரை விட அவளுக்கு வயசு ஜாஸ்தி. நீங்க மட்டும் ஜெயண்ட கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு மட்டும் தான் வயசாகும். இது ஒரு சாபம் அப்படின்னு ஒண்ணு. இதை கேட்கும் போதே நம்ம நமிக்கு தலை சுத்துது. ஆனா இப்படி இருக்கும்போது எந்த மனுஷனாச்சு ஜெயண்ட போய் கல்யாணம் பண்ணுவானா அப்படின்னு ஒண்ணு. அதுக்கு பேரு தாமா லவ். லவ்வுக்கு எந்த ஒரு பவுண்டரியுமே கிடையாது. ஒருத்தங்க மேல அன்பு பாசம்னு எல்லாமே வந்துருச்சுன்னா அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல கலப்பு திருமணங்கள்லாம் நடந்திருக்குது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு பேரெல்லாம் சொல்லி அடுக்கிட்டு போவாரு. ஆனா இப்படி எல்லாம் பண்ணணும்னா அவங்களுக்கு ஓப்பன் மைண்ட் இருந்தா மட்டும்தான். மூளை மங்கி போனவனுங்க தான் இதெல்லாம் தப்பும்பாங்க பாரு. அப்போ ஜோரோ பார்த்துட்டு இவ்வளவு மேட்டர் தெரிஞ்சிருக்குதே சார் யாருன்னு கேட்பான். நானா பயங்கரமா போஸ் எல்லாம் கொடுத்து காதல் மண்ணேன் பாரு. ஜோரோ அப்படியே குறுகுறுன்னு லுக் விட்டுட்டு இருப்பான். நமி பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். லூஃபி தான் உங்களை பார்த்தா சஞ்சிய ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரியே இருக்குது ஐயா அப்படின்ட்டு நல்லா ஜாலியாவே அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரி இனி இதுக்கப்புறம் இவங்க அந்த கீயை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, லோக்கி அங்க உயிரோட இருக்கானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.